பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 19, இறை வார்த்தை 28. அதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதி உள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட தங்கி இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்த இயேசு சுவாமி நம்மோடு கூட இருப்பதையும் நாம் உணர்ந்து இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருப்பதை நாம் உணர்ந்திருக்கிறபடியினால் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்களிலே, இந்த புனித வாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டு பேசிய அந்த 7 வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதில் 5வது வார்த்தையாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு சொல்லுகின்றார்? தாகமாய் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்த வேளையிலே ஆத்தும தாகம் கொண்டார். ஆத்துமாக்களை தயாரித்தார். ஆத்துமாக்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அழைத்து செல்வதற்காக ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளை அவர் அறிவித்தார். உற்சாகத்தோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் அந்த வார்த்தைகளை அறிவித்தார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மக்களும் பரிசுத்தம் அடைந்தார்கள். நோய் நொடிகளில் இருந்து குணம் அடைந்தார்கள். மனதை மாற்றிக்கொண்டார்கள். பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அதே போல் நாமும் வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுடைய ஆத்துமாவையும் என்னுடைய ஆத்துமாவையும் குறித்து ஆண்டவர் கவலை கொண்டு இருக்கிறபடியினால் தந்தையை நோக்கி இவ்வாறு சொன்னார், தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி. அன்பார்ந்த மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன தாகம் இந்த உலகத்தில் நாம் பருகக்கூடிய அந்த தண்ணீரின் மூலம் தீர்த்து கொள்ளக்கூடிய தாகம் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும். அன்பார்ந்த இயேசு சுவாமி ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய ஆன்மீக தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அதிகாலையிலே அவருடைய வார்த்தையை கொடுக்கிறாரே, அதே போல் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறபடியினால் நம் மீது தாகம் கொண்டார். எனவே நம் மீது கருணை கொண்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டத்தையும் வார்த்தையும் நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, யாராவது தாகம் எடுக்கிறது என்று சொன்னார்கள் என்றால் உடனடியாக அவர்கள் பருகுவதற்கு தண்ணீர் கொடுப்போம். யாராவது நம்முடைய வீட்டிற்குள் கடந்து வந்தால் முதலாக ஒரு கிளாஸ் தண்ணீரை கொடுப்போம். அதை பருகி அவர்கள் அமர்ந்த பிறகு அவர்களுக்கு டீ காஃபியோ கொடுத்து அவர்களோடு நாம் பேசுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் இருந்த இரத்தம் முழுவதையும் இழந்து விட்டார். நம்முடைய பாவங்களுக்காக சரீரம் முழுவதும் காயப்பட்டு இருக்கின்றார். அவருடைய உள்ளத்திலும் உடலிலும் வேதனை நிரம்பி இருக்கின்றன. அந்த நேரத்திலும் கூட நமக்காக நம் மீது கரிசனை கொண்டு தந்தையிடம் பேசுகின்றார். ஆண்டவரே, என் தந்தையே, எனக்கு இன்னும் தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி அதைத்தான் பவுலடியார் அழகாக சொல்லுவார். நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் என்றால் அது எனக்கு ஆதாயமே. ஏனென்றால் கடவுளுடைய பணியை தொடர்ந்து செய்து ஆத்துமாக்களை தயார் செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் எத்தனை பேர் உண்மையிலே ஆத்துமாவை தயார் செய்கிறார்கள்? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுள் அவருடைய உயிர் மூச்சை நமக்கு கொடுத்து இருக்கின்றார். ஆண்டவராகிய கடவுள் கொடுத்த அந்த ஆத்துமாவை அவரிடம் திரும்ப நாம் கொடுக்க வேண்டும்.
தரைப்படாமல் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அசுத்தமானது எதுவும் விண்ணகத்தில் நுழையாது என்பதை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியத்தினாலும் அன்பினாலும் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். என் மகனே மகளே, உன்னை குறித்து எனக்கு தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் கொடுத்த அந்த அன்பான வார்த்தைகளை கேட்டு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து செபித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நொடிலும் கூட நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 3:13-14 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இயேசு அந்த கானானிய பெண்ணை நோக்கி, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் இராது என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அவர் கொடுக்கக்கூடிய தண்ணீர் நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவையான தண்ணீர், உடலுக்கு தேவையான தண்ணீர் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த தண்ணீர் நமக்கு எங்கு கிடைக்கும்? திருப்பாடல்கள் 36:9 சொல்லப்பட்டு இருக்கின்றது, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஊற்றாய் இருக்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய கிருபையினாலும் இயேசுவினுடைய பிச்சையினாலும் அன்றி வேறு ஒருவர்னாலும் அல்ல என்பதை அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நொடி பொழுதே நாம் உயிரோடு இருக்க மாட்டோம். நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நாம் பழைய ஏற்பாடு காலத்திலே பார்க்கின்றோம் எவ்வாறு கொள்ளை நோய்களும் எதிரிகளும் வந்து கடவுளுக்கு பிரியமில்லாம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை தாக்கியது என்று சொல்லி இந்த காலகட்டங்களிலும் இருக்கின்றது. ஆனால் உண்மையாக கடவுளோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே வாழ்வு தரும் ஊற்றாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது ஆத்தும பாரம் கொண்டு நமக்காக கல்வாரில் அடித்து நொறுக்கப்பட்டு 3 ஆணிகளினால் கடாவப்பட்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே அவர் தொங்கிக் கொண்டு இருந்ததை நாம் உணர்ந்திருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். சில நேரங்களில் அதை தியானித்து இருக்கின்றோம். இருந்தாலும் அவர் தரக்கூடிய அந்த ஆன்மீக தண்ணீரை பருவதற்கு நாம் தயாராக இல்லை. வாழ்வு தரும் ஊற்றாகிய தண்ணீரை பெற்றுக்கொள்ள நாம் போராட வேண்டும். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 58வது அதிகாரம் 11வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழ்நிலையில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், நீயும் நீர் பாயும் தோட்டத்தை போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் வற்றாத நீரூற்று போல் இருக்க வேண்டும். அதற்கு யாரிடம் இருந்து நாம் இந்த நீரை பெற்றுக் கொள்ள வேண்டும்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து. அந்த கானானிய பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பேசிக் கொண்டு இருக்கின்றார். அவர் இந்த உலகபூர்வமான தண்ணீரை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆத்தும பாரம் கொண்டவர். ஆத்தும பாரத்திற்கு தேவையான வாழ்வு தரும் தண்ணீரை இந்த சகோதரிடம் பேசினார். அவர் அதை புரிந்து கொள்ளவில்லை. கடைசியாக ஆண்டவர் அவர்களுக்கு அழகாக வெளிப்படுத்துகின்றார். அந்த நகரம் முழுவதும் தந்தை கடவுளை ஏற்றுக்கொள்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போல்தான் இந்த உலகத்தில் நாம் பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்கள் மனம் மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து திருச்சபைக்குள் வரக்கூடிய வேளையிலே அவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஆழமான விசுவாசம் நம்மிடம் இருப்பதில்லை. அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆத்தும ஆதாயம் நமக்குள் இருப்பதில்லை. அப்படி இருந்திருந்தால் உங்களுடைய மகனோ மகளோ நீங்களோ உங்களுடைய தாய் தந்தையர்களோ மூதாதையர்களோ இன்னும் வரக்கூடிய மக்களோ பிள்ளைகளோ பாவத்தில் வீழ்ந்த முடியாது, வீழ்ந்திருக்க முடியாது. எனவே உங்களுக்குள் ஆத்தும பாரம் இருக்க வேண்டும். என்னுடைய மகனையும் குறித்து ஆத்தும பாரம் எனக்கு இருக்கின்றதா? அப்படி இல்லை என்றால் ஏதாவது குறை உங்களிடம் இருக்கின்றது.
பணமோ பொருளோ சொத்தோ வாழ்வு தந்து விடாது. பிள்ளைகளுக்காக அதை சேர்த்து வைப்பதற்கு பதிலாக ஆத்தும ஆதாயத்தை நீங்கள் அவர்களுக்கு சேர்த்து வையுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பேசுங்கள். நீங்கள் குடும்பமாய் அமர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை தொட்டு உங்களை குணமாக்கி உங்களோடு பேசி அவர் உங்களை நீயும் நீர்வாயின் தோட்டத்தை போல் இருப்பாய் என்று உங்களுடைய குடும்பத்துக்குள் கடந்து வருவார். யோவான் நற்செய்தி 2:7 சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த கானாவூர் கல்யாணத்திலே சாதாரண ஒரு தண்ணீரை மதுரமான திராட்சை ரசமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாற்றி கொடுத்தார். ஏனென்றால் அவர் மனிதனுடைய தேவைகளை அறிந்திருந்தார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய தாகத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்றேன். உம்முடைய தாகத்தை நிறைவேற்ற வந்தவர்கள் உம்முடைய தாகத்தை நிறைவேற்றாமல் அவர்கள் இந்த உலகப்பூர்வமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு ஒரு சிறிய பணியை கொடும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை நான் தயாரிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கடந்து வந்து உங்களை திடப்படுத்துவார், பலப்படுத்துவார். திருவெளிப்பாடு 21:6 சொல்லப்பட்டு இருக்கின்றது. தாகமாய் இருப்போருக்கு வாழ்வழிக்கும் நீரூற்றில் இருந்து நான் இலவசமாக குடிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, தாகத்தோடு ஆண்டவரிடம் இருந்து ஜெபியுங்கள். ஏன் ஆண்டவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை? உங்களுக்கு போதுமான தாகம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மீது உங்களுக்கு தாகம் இல்லை. இறை வார்த்தையின் மீது உங்களுக்கு தாகம் இல்லை. திருச்சபையின் மீது உங்களுக்கு தாகம் இல்லை. எனவேதான் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு குறைவாக இருக்கின்றது. உங்களுக்கு தாகம் இருக்குமே என்றால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அதற்கு ஞானத்தை கொடுப்பார். பாருங்கள், 10வது வகுப்பு 12வது வகுப்பு அந்த கவர்மெண்ட் பரீட்சைக்காக தயாரிக்கக்கூடிய குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? இரவும் பகலும் இருந்து படிப்பார்கள், டியூஷன் போவார்கள். அவர்கள் கண் விழித்து இருந்து படிப்பார்கள். ஏனென்றால் எப்படியாவது முதல் மார்க் எடுக்க வேண்டும், நான் ஸ்டேட்டிலே முதல் ரேங்க் எடுக்க வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு அவர்கள் படிப்பார்கள். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அதே போல் தாகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கின்றதா? திருச்சபையின் மீது இருக்கின்றதா? உங்களை உருவாக்கினவர் மீது இருக்கின்றதா? அப்படி இல்லை என்றால் இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். இந்த அதிகாலையில் அவரை நோக்கி ஜெபிப்போம். அவரிடம் கேட்போம், ஆண்டவரே, அந்த தாகத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவர் கேட்ட அந்த வார்த்தைகள், சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் சொந்தமாக்கி கொண்டு அதன்படி கேட்டு இந்த நேரத்திலே நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்த பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுடைய மூதாதையர்களுக்கு கற்றுக் கொடுத்தீரேன். ஆனாலும் தகப்பனே, அதை அறிந்திருந்தும் நாங்கள் இந்த உலகத்தில் உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து நீர் கொடுத்த அபிஷேகத்தையும் வல்லமையும் நாங்கள் இழந்து போய் இருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் தந்தை கடவுளை நோக்கி சொன்னீரேன், இன்னும் எனக்கு ஆத்துமா மீது தாகமா இருக்கிறது என்று சொல்லி குக்கரிலிட்டு நீர் தந்தை நோக்கி மன்றாடினீரே சுவாமி. அந்த ஆத்தும தாகத்தை நிறைவேற்ற ஆண்டவரை தொடர்ந்து உமது பணிகளை செய்ய எங்களை பலப்படுத்துவீராக. நாங்களும் பாவியாய் இருக்கின்றோம் ஆண்டவரே, பாவம் செய்து செய்து நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் இழந்து போய் இருக்கின்றோம். நீர் எங்களோடு கூட தங்கும் ஆண்டவரே, எங்களை விட்டு கடந்து போய்விடாதபடி ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்காமல் உங்களுடைய பணியை செய்ய எங்களை கிடைப்படுத்தாமல் கடந்து போய்விடாதபடி ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தும். இந்த நாளிலும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது திருமுகத்தை பார்த்து உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அவருடைய குடும்பத்தை குறித்த ஆத்தும தாகம் அவர்களுக்குள் கடந்து வருவதாக. ஆண்டவரே, தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படாமல், தன்னுடைய மனைவியை குறித்து கவலைப்படாமல், கணவரை குறித்து கவலைப்படாமல், தாய் தந்தையை குறித்து கவலைப்படாமல், குழந்தை செல்வங்களை குறித்து கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஒப்புக்
ஒப்படைக்கின்றேன் சுவாமி. அவர்கள் மீது மனம் இறங்கி இதுபோல் பாவங்கள் செய்திருந்தால் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து அவர்கள் அவருடைய பிள்ளைகள் மீது பாரம் கொண்டு ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாற்றுவீராக. அவர்களுடைய ஆன்மீக தாகத்தை நீர் எடுத்து மாற்றுவீராக. அவருக்குள் தேவையான தாகத்தை கொடுத்து ஆண்டவரே ஆன்மீகத்தில் இழைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீர் உருமாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் வாக்கு கொடுத்தீரேன், நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் என்று சொன்னீரேன். இவர்களை அப்படி மாற்றுவீராக. திருப்பாடல்கள் 36:9 சொன்னதுபடி வாழ்தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் எமது வார்த்தைகளை அதிகமாய் தருவீராக. ஆத்ம பாரத்தோடு வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தருவீராக. ஆண்டவரே, எங்களால் உம்முடைய தாகத்தை தீர்க்க முடியாது சுவாமி. ஆனாலும் அந்த தாகத்தை தீர்க்க எங்களை ஒரு உப்பாக பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அதிகாலையிலே நீர் எங்களோடு பேசி இருப்பதற்காக நன்றி. எங்களை நீர் பலப்படுத்தி இருப்பதற்காக நன்றி. ஆத்ம பாரத்தை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நம்மையும் ஒரு கருவியாய் அவர் பயன்படுத்த வேண்டும். எனவே அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய தாகத்தை எடுத்து மாற்றுவாராக. ஆமென்.